ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட ஜிஎஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம சேனலில் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் ஜிஎஸ் பார்ப்போம். ஜிஎஸ் வந்து கொஞ்சம் அந்த இயர்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இந்த ஜிஎஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டவுட்டாக இருக்கிற மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கல. அவங்களே பார்த்தீங்கன்னா நிறையா ராங் ஆன்சர்ஸ் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல சின்னதாக குழப்புறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இயர் அந்த மாதிரி நம்பர்ஸ் வருதில் ஒன்றே ஒன்று மாற்றுறாங்க. உதாரணமாக 1889 அதை ஒன்றே ஒன்று மாற்றி 88ன்னு வைப்போமே, அந்த மாதிரி ஒரு இயர் மாற்றி தான் வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் அந்த இயர்ஸை கரெக்டாக பார்க்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அதே மாதிரி டேட்ஸ்லையுமே அக்டோபர் 12க்கு பதிலாக அக்டோபர் 10 அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப டேட்டை மட்டும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுட் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. பழைய கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 கொஸ்டின் கிட்ட டவுட் வரும். இதில் 1-2 தான் இருக்குது. அதனால் இந்த ஆன்சர்ஸுமே பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப், தமிழோட ஆன்சர் கீ பிடிஎஃப், மேக்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம். இதில் மேக்ஸிமம் கூற்று காரணம் வினாக்கள் வந்திருக்கு. தமிழில் இந்த தடவை கூற்று காரணம் வினாக்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆன்சர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி, கரெக்டான விளக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஸ்டின் தெரியலனாலும் நம்ம ட்ரிக்ஸ் சொன்னோம், கூற்று காரணமும் சரின்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் அதுதான் ஆன்சராக வந்திருக்கும். இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். கூற்றியே அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டைய திரிமன்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலத்தில் நடத்தி வந்தனர் சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் வந்து ஏயின் சரியான விளக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி போயிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடோட நிதி அமைச்சர்களை காலவரிசைப்படி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிஎம்கே ஆட்சி, இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே ஆட்சி வந்ததுன்றனால அதுலேருந்து நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர், அதுக்கப்புறம் இப்போ தங்கம் தென்னரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2134 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்திரிகைகள் அதோட ஆசிரியர்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நியூ இந்தியாவுக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்னி பெசன்ட் தான். ஆனால் பாரதியான் இருக்காங்க. சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. தேசபக்தனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருவிக்கா வரணும், வாவு சுப்பிரமணியன் போட்டிருக்காங்க. நவசக்திக்கு திருவிக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்துக்கு ஜி சுப்பிரமணியன். அப்போது 3-4 சரி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான வாக்கியத்தை தெரிவு செய்ய. அதில் கரெக்டாக இருக்குது. சரியான வாக்கியமாக தவறான வாக்கியமானு சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். காங்கிரஸ் கட்சி 1923இல் சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. அதுவும் சரிதான். சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்து ஆனால் ஒத்துழையாமை இயக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா காமராஜர் தலைமையில் இருக்காங்க, ராஜாஜி தலைமையில் நடத்துனாங்க. அப்போது 1, 2, 3 சரியானது. ஓகேவா? அடுத்து அந்த ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் கேட்டிருக்காங்க. ஜனவரி 29, 2025. இந்த வருஷத்தோட கரண்ட் அஃபேர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த படுகொலை நடந்தனால தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரோட சர்பட்டத்தை திறந்தார். அது எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. சரியான விளக்கம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்களோட இயர்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2341. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விருதுகளை வந்து காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெரிய அவார்ட்லேருந்து வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பெருசு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பத்மபூஷன், சின்னதாக கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா பத்மஸ்ரீ வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 3 தான். ஓகேவா? அடுத்து மேக்ஸ் கொஸ்டின். மேக்ஸ் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து கூற்று காரணம். சரியான விடையை தான் கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம். கரெக்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால தான் பார்ட்னராக இது பண்ணிட்டாங்க. அப்போ சரியான விளக்கம் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டல் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. மண்டல் கமிஷன் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தியுள்ளது. அந்த 3 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக குறியீட்டில் 4 அளவுகள் ஆனால் 5 கொடுத்துருக்காங்க. கல்வி குறியீட்டில் 3 அளவுகள் ஆனால் 2 அளவுகளும் பயன்படுத்தப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2வது தப்பு. அப்படின்னாக்கா பொருளாதார குறியீட்டில் 4 அளவுகள் பயன்படுத்தப்பட்டன. கரெக்ட் தான். மொத்தம் 11 அளவுகள். அப்படி பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியானவை தான் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்களோட இயர்கள் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 4 பாம்பே திட்டம் 1940, அதுக்கப்புறம் சர்வோதய திட்டம் 1950 தான். ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கூற்று காரணம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பிரபலம் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் C நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பித்து எழுதினார் இருக்காங்க. கரெக்டு தான். அடுத்து நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறுமையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். கூற்றும் காரணமும் சரியான விளக்கம் தான். ஆப்ஷன் B கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நூல்கள் ஆசிரியர். இதில் பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லி அது வந்து குமரகுருபரர், அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு கண்டிப்பாக எழுதிடலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி வச்சு போட்டிங்கனாலே 3, 4, 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதை வச்சு ஆப்ஷன் C தான் சொல்லி உங்களால் போட்டிருக்க முடியும். ஷார்ட்கட்டாகவே போட்டிருக்கலாம். வெற்றி வேட்கைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிவீர ராமபாண்டியன், ஏதாவது 1, 2 உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் கரெக்டாக போட்டிருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தொகை பரவல் பற்றி காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். எங்கே அந்த காலநிலையை பொறுத்து தான் மக்கள் தொகை இடம்பெயர்வாங்க. இடம்பெயர்றதும் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் தொகை பரவலை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆற்றுப்படுகைகள் இருந்த இடத்துல தான் ஃபஸ்ட்லாம் மக்கள் தொகை உருவாகியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். பிறப்பு விகிதம் நம்ம இதில் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம லீடாக அதிகமாக போய்கிட்டே இருக்கிறோம். இப்போது உலகத்திலே பார்த்திங்கன்னா நம்பர் 1 மக்கள் தொகையில் இருக்கிறோம். ஆப்ஷன் A கரெக்டு. ஏன்னா கூற்று சரி, காரணம் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் பற்றி உப்பை சுய பயன்பாட்டிற்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது கரெக்டு தான். அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் கேட்டிருக்காங்க. ஓகே, எவைன்னு வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது, அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது அப்படின்னு சொல்லி, ஆமாம் அது கரெக்டு தான். அடுத்து பகத்சிங் அவரது தோழர்களை விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது, பகத்சிங்க்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போ அதுவும் தப்பு தான். அப்போ 1 மற்றும் 3 தான் சரி. அவங்க எடுத்துக்கொண்டது இந்த 2 தான். அடுத்து தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநர்களின் இலவச அழைப்பு எண் தமிழ்நாட்டுக்கு 1064, அதுக்கப்புறம் 1965. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். நம்மளது வந்து கூட்டாட்சி தான், ஃபெடரல் தான், கரெக்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமைலாம் கிடையாது. நமக்கு ஒற்றை குடியுரிமை தான். அமெரிக்காவில் தான் இரட்டை குடியுரிமை. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் C கரெக்டு. ஓகேவா. அடுத்து மேக்ஸ் கொஸ்டின். அடுத்து போகிறதுக்கு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1, 2 உங்களுக்கு தெரிஞ்சதாலே கரெக்டாக போட்டிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி, அது வந்து 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தான். ஆப்ஷன் 3 அதை வச்சு போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு செயல் திட்டம் வந்து ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியாக சிறுவர்களுக்கு வழங்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு தான். அப்படி பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1 ஆப்ஷன் C வரும். அடுத்து லோக்பால் பற்றி லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2014 கரெக்ட் தான். தவறானது தான் நம்ம பார்க்கணும். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004 தான். ஆனால் அக்டோபர் 12. இந்த மாதிரி சின்ன ஒரு டேட் தான் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் வந்து 1961 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2, 4 தவறு. ஆப்ஷன் B தான். ஓகேவா. அடுத்து சூரிய கர்முஃப் பிஜிலி யோஜனா, இது வந்து நம்ம வீட்டு குறைகள் மேலே சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் அதோட மானியம்லாம் போயிட்டுருக்கு. அப்போது ஆப்ஷன் A தான் கரெக்டு. அடுத்து 1966, 69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுது. அந்த நேரத்தில் 5 ஆண்டு திட்டம் கிடையாது, அந்த ஓராண்டு திட்டங்கள் தான் போட்டிருந்தாங்க. அப்போ ஆண்டு திட்டம் தான் கரெக்ட் தான். ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள். ஓகேவா. அப்போ தான் வந்து சீனாவோட தான் போர் இருந்தது, பாகிஸ்தானோட போர் இல்லை. 1999, 1961 தான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் A கூற்று சரி, R தவறு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை பற்றி கேட்டிருக்காங்க. மேடம் பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் HS ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரியான வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. சரிதான், நியூயார்க்கில் அமெரிக்காவில் தோற்றுவித்தாங்க. நியூயார்க் வந்து அமெரிக்காவில் தான் இருக்குது. 1888 இந்தியாவில் அன்னிபெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். அது வந்து 1889. அந்த ஒரு வருஷம் தான் மாற்றி தப்பாக கொடுக்குறாங்க. இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் தான் இருந்தது. கரெக்ட் தான். அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் C தான் கரெக்ட். ஏன்னா 1 மற்றும் 3 தான் சரியான இணை. ஓகேவா. சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அடுத்து போகிறதுக்கு கேட்டிருக்காங்க. காரைக்கால் அம்மையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆண்டாளுக்கு வந்து பாவை பாட்டு, அதை வச்சே நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கலாம். 3 வந்து ஒரு இடத்துல தான் வந்திருக்கு, 2 இடத்துல வந்திருக்கு. அடுத்து சேரமான் பெருமாள் நாயனார் வந்து திருவந்தாதி, அந்த லாஸ்ட் ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் போதும். 4, 3, 2, 1. ஓகேவா. ஆப்ஷன் C தான் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருப்பு பாதை பற்றி, அதுவும் இன்டர்நேஷ்னலாக இந்த இடத்தையும் இணைக்கிற மாதிரியான அந்த இருப்பு பாதை பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, மற்ற நாடுகளையும் சேர்த்து பசிபிக் பெருங்கடலையும் பால்டிக் கடலையும் இணைக்கிறது. ஓகேவா. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் ஆன்சர்ஸில் குழப்பம் இருக்குது, இது கொஞ்சம் டவுட் இருக்குது. இது வந்து ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 26 பம்பாயில் கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கூற்று சரிதான். தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து 21 பேர் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் ஆர் தவறு. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நியமனம் பற்றி கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். கரெக்ட் தான். ஏ கரெக்ட் தான். நீதிபதிகளை நியமனம் செய்யும்போது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்க வேண்டும்ங்க. சட்ட அமைச்சர்லாம் கலந்தாலோசிக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. அடுத்த மாநிலங்களின் பெயர்கள் அந்த மாநிலங்கள் இருக்கும் பகுதி, அந்த ஏ கிரேடு ஏபிசிடி அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஏன்னா பெரிய மாநிலம் மேற்கு வங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஏல தான் வரும். கடைசி அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக டியில் தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 3 4க்கு 2 1 அப்படின்னு சொல்லி. ஓகேவா. 3க்கு வந்து 1, 4க்கு வந்து 2, 1 2ன்னு இருக்கிறது இங்கே தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் சர்வே பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வேளாண்மை சாகுபடி 2021-22. ஓகேவா. இதில் உண்மையான கூற்று எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலேயே அதிக பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. அடுத்து பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இதில் வந்து இந்த மக்காச்சோளம் நெல் சாகுபடி பற்றி 2 கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கரும்பு சாகுபடி அதையும் தெரிஞ்சுக்கணும். கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது, அதுவும் கரெக்ட் தான். அது பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3. ஓகேவா. அடுத்தும் எக்கனாமிக் சர்வேயில் இந்த அரிசி, கரும்பு, மக்காச்சோளம் பற்றி ஒரு கொஸ்டின், அந்த எது அதிகமாக இருக்குன்றபடி காலவரிசைப்படுற மாதிரி வரும். இந்தியாவோட பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் பார்த்திங்கனாக்கா அதிக தேவை. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதிக தேவை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதிக தேவை, குறைவான உற்பத்தி, இதையும் ஒரு காரணமாகவே சொல்லலாம். இந்த மாதிரி ஜாயிண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவுன்ற மாதிரி அதுவும் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றனால அதையுமே சொல்லலாம். பட் தேவை அதிகமாக இருக்கிறதுனால தான் இது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. குறைவான உற்பத்தியாக இருக்கட்டும். ஏன்னா குறைவாக உற்பத்தி பண்ணாலும் நம்மளோட தேவை கம்மியாக இருந்ததுனாக்கா அது கரெக்டாக சமாளிச்சுக்கலாம். அப்போ அதிக தேவை தான் ஃபஸ்ட்டு ரீசனாக சொல்லணும். வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்தி எழுதுகின்றிருக்காங்க. இயர் வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா 3214. ஓகேவா. இதை வந்து இயர் எழுதியிருக்கிறேன். அதை கரெக்டாக அந்த ஆன்சருக்கு பிடிஎஃப்பில் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வச்சு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த எடுத்து, இது வந்து காலமறிதல் என்ற அதிகாரத்தில் வரும். இது வந்து தெரிந்து தெரிதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3 தவறு. கொக்கை போன்று செயல்படுவது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. கொக்கை போன்று செயல்படணும்னு சொல்லி தான் அதை உதாரணமாகவே சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுவும் தவறு. 1 3 தவறு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சே போட்டுருக்கலாம். 1 3 தவறுனாக்கா ஆப்ஷன் சி தான். ஓகேவா. காலம் கைகூடும் வரை காத்திருக்கணும், அதான் காலம் அறிதல். கொக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது வரைக்கும் வாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ராமலிங்க அடிகளாரை பற்றி எந்த கருத்து சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார் அப்படின்னு இருக்காங்க. கரெக்ட் தான். திருவருப்பா. அடுத்து விவசாயிகளுக்கான இரவு நேர பள்ளியை தொடங்கினார் அப்படின்னு இருக்காங்க. இல்லை. அடுத்து மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் என்றார். அதுவும் கரெக்ட் தான். அப்போ 1 and 3 கரெக்ட். 1 மற்றும் 3. அடுத்து அந்த அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்களை கொடுத்து அது எந்த ஊர் எந்த மாவட்டன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா. கீழடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை, அதை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கலாம். 1 2 இடத்துல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அழகன் குளம் வந்து ராமநாதபுரம். அடுத்து வசவ சமுத்திரம் வந்து காஞ்சிபுரம். ஓகேவா. அப்படி பார்த்தீங்கன்னா 4 3 2 1. ஓகேவா. கொடுமணல் வந்து ஈரோட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம டெஸ்ட்டில் அடிக்கடி கேட்டிருப்போம். நம்மளோட பேட்சில் கொடுமணல் கீழடி பற்றி அதிகமாக கேட்டிருப்போம். அதை வச்சே எழுதியிருக்கலாம். அடுத்து இடம்பெயர்வு வேளாண்மை மற்ற பகுதிகளை இந்தியா தவிர்த்து மற்ற இடத்துல நடக்கிறத வச்சு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 4 3 2. ஓகேவா. அது எந்த பகுதியில் நடக்குது அப்படின்னு சொல்லி பின்வருவற்றில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி. மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சரிதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிபி வாடியா அப்படின்னு சொல்லி தொழிற்சங்க தலைவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு. டாக்டர் பி வரதராசு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று. கரெக்ட் தான். டாக்டர் பி வரதராசுலு பிரபஞ்சமித்ரன் என்ற பத்திரிகை நடத்தினார். கரெக்ட் தான். அப்போ 1 3 4 ரைட். ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்து தேர்தல் பற்றி அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம். ஓகேவா. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வந்து 2003 எல்லா மாநில தேர்தலிலும் வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான். அடுத்த மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு எந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்றும் வரலாற்று முடிவு எடுத்தது. அந்த எலக்ட்ரிக் மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. கரெக்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் போட்டிருக்காங்க. அது 1 மில்லியன் வாக்குப்பதிவு எந்திரம் யூஸ் பண்ணாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1 and 2 கரெக்ட். ஓகேவா. சரியானவை தான் கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையை கொண்டுள்ளது. கரெக்டு தான். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் இப்போ வரைக்கும் 106 அரசியல் திருத்தங்கள் பண்ணியிருக்காங்கன்றப்ப அதுவும் கரெக்ட் தான். அப்போது ஏ சரி, இரண்டும் சரியான ஆகும். கூற்றும் காரணமும் சரியான விளக்கம். ஏன்னா
அந்த அடிப்படையை மாற்ற முடியாது அப்படின்றப்ப நெகிழாத்தன்மை. ஆனால் நமக்கு தேவையானபடி மாற்றிடுவோம்ன்றது நெகிழும் தன்மை. அது ரெண்டுமே சேர்ந்து இதை விளக்குது. அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் வரணும் இதுக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னாக்கா 2024-25 அந்த எக்கனாமிக்ஸ் சர்வே படி அதிக உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவற்றை ஏர்வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் நாம் ஃபஸ்ட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மக்காச்சோள உற்பத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி. ஓகேவா? ரெண்டாவது வந்து நெல் தான். மக்காச்சோளக்கு அப்புறம் நெல், அதுக்கப்புறம் தான் எண்ணெய் வித்துக்கள். அப்போது 2, 1, 3 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜமீன்தாரி முறை பற்றி 1793 கார்ன்வால்ஸ் பிரிவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. ஓகே, கரெக்ட் தான். இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். சரிதான், கூற்றும் காரணமும் சரி, அதுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளுவர் பற்றி தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறன் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தனது குறப்பாய் தந்துள்ளார். கரெக்ட் கிடையாது. மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். அது கரெக்டாக பண்ணார். அது நிறையாவே இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, அந்த காரணம் வந்து சரிதான். அடுத்து திருக்குறளில் அந்த துறவியல் வந்து 13வது அதிகாரம். அப்போ ஆப்ஷன் பி தான். இது பார்த்திங்கன்னா பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் 1925 ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சரிதான். அடுத்து சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தால் நியூ இந்தியாவா? நியூ இந்தியாவுக்கு வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் மேலே பார்த்தோம். அது கிடையாது, குடியரசு. அப்போ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. அடுத்து சிவகலை அகழ்வாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிவை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி சிவகலை பற்றி. சிவகலை அகழாய்வு வந்து நம்ம தாமிரபரணி தூத்துக்குடியில் தான் இதாக இருக்குது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. கரெக்ட் தான். செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கே கிடைக்கப்பட்டது. அது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா 1 and 2 சரி. ஓகேவா? குறியிடாத RNA என்ன முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க மரபணு கட்டுப்பாட்டில். ஓகேவா? அடுத்து 42வது திருத்த சட்டம் யார் பிரதமராக இருந்தப்பன்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையார் தான் அப்போ தான் இருந்தாங்க. அடுத்து பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கோயில்களை உருவாக்கினர். கரெக்ட் தான். கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். அப்போ அதுவும் சரி. இரண்டும் சரிதான். ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கேட்டிருக்காங்க. 1920 மாடிர் வீலர் ஹரப்பா பகுதியில் அகழாய்வு நடத்தினார். இல்லை, ஜான் மார்ஷல் தான் நடத்தினார். அப்படி பார்த்தீங்கன்னா 1 தவறு. அவங்க வந்து சரியானவை, உண்மையானவை தான் கேட்டிருக்காங்க. மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டது. கரெக்ட் தான். பிராகிருத கல்வெட்டுகள் மெலுகா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. தவறு. ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. சரிதான். அப்படி பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாநிலங்களுக்கு இடையே குழுக்களை காலவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. வருஷம் எழுதியிருக்க பார்த்துக்கோங்க. 2, 3, 4, 1 தான் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் சர்வே தான். தமிழ்நாட்டில் 2024-25 பொருளாதார ஆய்வு இருக்கின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 ஆண்டில் 6% 2024-25 ஆண்டில் 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% விகிதத்தில் நிலையாக உள்ளது. ஓகேவா? சரிதான். அடுத்து இது முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பெறும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாசிட்டிவாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே ஆன்சர் போட்டுக்கலாம். அந்த பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். சரியான விளக்கம் தான். ஆப்ஷன் பி சரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி தப்பாக பேராக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 இதில் கொஞ்சம் ஒரு சில டவுட்டும் இருக்குது. பட் தேடி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரியாக வருது. அடுத்து மனதொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்செய்வாரின் தலை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கூற்று 1 வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர். வாய்மையை ஃபஸ்ட்டு அதில் பெருசாக தான் காட்டியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது கூற்று 1 சரி. ரெண்டாவது வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தவறு தான். ஆனால் சரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏ. முத்துலட்சுமி அம்மையார் பற்றி 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். கரெக்ட் தான். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதான். சரியான விளக்கம் தான். ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நோய்க்கான அந்த அறிகுறிகள் பாதிப்பு பற்றி கேட்டிருக்காங்க. டெங்கு வரப்போ பார்த்தீங்கன்னா தோல் ரத்தம் அதில் பாதிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சின்னம்மைக்கும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம். ஆனால் பார்த்திங்கன்னா தட்டமைக்கும் நரம்பு மண்டலம் சுவாச பாதை வந்து பாதிக்கப்படும். அப்படி பார்த்திங்கனாக்கா
2134 ஓகேவா. இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணணுன்னாக்கா சின்னமைக்கும் இருக்குது, ஆனால் மேட்சிங்கில் வரப்போ இதுதான் கரெக்டாக வருது. அடுத்து ஆசிரியர் அதற்கான நூல்கள் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் அந்த பானருக்கு வந்து காதம்பரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலே போதும், ஒரே ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். 2413. அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி தவறானது தான் கேட்டிருக்காங்க. அவர் வந்து கட்டாக்கில் பிறந்தார், அப்போ இதே தவறு ஓகேவா. அப்போது ஒன்று இங்கே ரெண்டுத்துலேயுமே வருது. அடுத்து இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியானதான். அடுத்து பார்த்திங்கன்னா ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாள். விடுமுறைலாம் கிடையாது ஓகேவா. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் விடுமுறைலாம் கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3. அடுத்து அந்த பஞ்சாயத்து ராஜ் அந்த தலைவர்கள் தலைவர்கள் பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 1 மற்றும் 4 சரி ஓகேவா. அந்த தலைவர்கள் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் மேக்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து இதில் வந்து உலக வங்கி தான் இதில் கொடுக்குது. இதில் வந்து மத்திய அரசாங்கம் அப்படின்ற மாதிரி 60% சொல்லியிருப்பாங்க. அதனால் அது தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. 2வது வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த திட்டம் வந்து SDG 3 இலக்காக அடைவது ஓகேவா. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து 3 தான். அப்படி பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4. அடுத்து கூற்று இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். இதன் நோக்கம் ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு GST அந்த இதை கொண்டு வந்தது அதே தான். A மற்றும் R சரி, அதற்கான சரியான விளக்கம் தான். வள்ளுவரும் குறளுன்ற நூலை எழுதின வந்து விஸ்வநாதன் தான் ஓகேவா. கியாப்பே விஸ்வநாதன். அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் உருவத்தினை முதன்மொழியில் ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால சர்மா. அடுத்து பார்த்திங்கனாக்கா தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கட்டபொம்மனுக்கு சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தது பார்த்திங்கனாக்கா ஜாக்சன் துரை தான். அந்த ஜாக்சன் துரை டயலாக் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தவறானது தான் கேட்குறாங்க. அப்போது 1. அடுத்து பார்த்திங்கனாக்கா 1799 செப்டம்பர் 16 அன்று பேனர்மேன் கட்டபொம்மனை கயத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. அது பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 தவறு. அடுத்து அந்த வகைப்பாடு ஓகேவா. கிங்டம் சிஸ்டம் சரியான இணை தான் கேட்குறாங்க. 1, 2 மற்றும் 4 சரியானது ஓகேவா. அடுத்து பெரிய மாதிரி வந்து அடுத்த வீடியோ சொல்கிறேன். அந்த கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு அடுத்து இதில் வந்து இலக்கு திராவிட மொழி முண்டா அப்படிங்கிறது வந்து தவறானது ஓகேவா. திராவிட மொழி கொடுக்கும். நீங்கள் அதை நெட்டில் அடிச்சிங்கனாலே போதும், அந்த லிஸ்ட்டில் கஃபுல்லாக வந்துடும். அடுத்து இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி இந்த ஞானேஷ்குமார் பற்றி கேட்டிருக்காங்க. 2025 இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். அடுத்து இவர் வந்து இந்திய ஆட்சி பண்ணி கேரள பிரிவு அதிகாரி அவர் கரெக்ட் தான். பட் இயர் வந்து 1988. அந்த ஒரு வருஷம் மாற்றி விட்டு தான் இது தவறானது மாதிரி கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2வது தவறானது 1 மற்றும் 3 சரி ஓகேவா. அது ஓய்வு வயது உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது வந்து 65 கொடுத்தாங்க தவறு. அதே மாதிரி கீழே உறுப்பினராக குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 25 21 கொடுத்தாங்க. இது 2 தவறு. சரியானது கேட்டால் 2 மற்றும் 3 அப்போ ஆப்ஷன் C தான். அடுத்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லந்தேல்வி கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. கரெக்ட் தான். கோவிட் டைமில் தான் கொண்டு வந்தாங்க. இதில் இந்த திட்டத்தில் தன்னார்வர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சரியாகவும் சொல்லலாம் தவறாகவும் சொல்லலாம். ஏன்னா வீடுகளிலே கிடைச்சிது, ஸ்கூலுக்கு வராமல் வீடுகளிலே கிடைக்கணும் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் வீடுகளுக்கே போய் சொல்ல அவங்கவுங்க வீட்டில் டியூஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அது வந்து சரியான விளக்கம்னு சொல்லலாம் தவறானதும் சொல்லலாம். இந்த ஆன்சர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான இணைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 மட்டும்தான் சரி. அப்படி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தவறானது. அடுத்து இதில் வந்து பொறுத்து கேட்டிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் 1 பைசா தமிழ் இது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ராமலிங்க அடிகள் வந்து திருவருப்பா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 4, 3 ரெண்டுத்துலையுமே மேட்ச் ஆகுது. இதில் வந்து ஜோதிபா பூலே வந்து குலாம்கிரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் போதும். ஆப்ஷன் B. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைமன் புறக்கணிப்பு போராட்டம் சென்னையில் ராஜாஜி தலைமையில்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைமன் புறக்கணிப்பு போராட்டம் அது வந்து சத்தியமூர்த்தி தலைமையில். அப்போ கூற்று A தவறு. சைமன் குழுவில் எல்லாருமே வெள்ளையர்களாக இருந்தாங்க, இந்தியர்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால தான் போராட்டமே இருந்தது. அப்போது R சரி தான். அப்போது ஆப்ஷன் C. அடுத்து கோபால் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. கரெக்ட் தான். கோபால் 60 வந்து காமா கதிர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது. ஓகே கரெக்ட் தான். விளக்கமும் சரியாக தான் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டோட விடியல் பயணம் திட்டம் வந்து மே 2021 தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது ஆப்ஷன் A கரெக்ட் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர். அதே மாதிரி இறந்தது பார்த்தீங்கன்னா 1796 90ன்னு போட்டிருக்காங்க. அப்போது இவங்க வந்து சரியானதான் கேட்டிருக்காங்கன்றப்ப 2 மட்டும் தான் சரியானது. ஆப்ஷன் A ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர் விழா கலந்து கொண்டவங்க எந்தெந்த குடியரசுத் தலைவருக்கு யார் யார் வந்தா அப்படின்னு சொல்லி. இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பிரபாவா சுபியாண்டா வந்தாங்க. அதை மட்டும் தெரிந்தாலே போதும். ஆப்ஷன் B தான் 2 ஓகேவா. அப்படி இல்லைன்னா ஒபாமா வந்தது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். பிரணாப் முகர்ஜி இருந்தப்போ.
சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றி உறுப்புகள் வந்து அந்த ஆர்டிகல் 36-51 கரெக்டு தான். இது வந்து ஸ்பானிஷ்லேருந்து பெற்றதுன்னு சொன்னாங்க, இல்லை அயர்லாந்தை பார்த்து கொண்டு வந்தது. அடுத்து அதோட அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரியாம்பிள் தான் ஆன்மா. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 1 மட்டும்தான் சரி. இவங்க சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அடுத்து எல்லாமே மேக்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி தமிழ் மேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸையும் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சருக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கட் ஆஃப் கணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கொஞ்சம் கஷ்டம் தான். மேக்ஸ் வந்து ஈஸின்னு தான் சொல்லலாம். அபவுட் 20 கண்டிப்பாக எடுக்கலாம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த தவறானதுன்னு சொல்லி இயரில் கொஞ்சம் குழப்பியிருக்காங்க. ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப தமிழை கம்பேர் பண்ணுறப்ப ஜிஎஸ் கொஞ்சம் டஃப் தான். நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதோட அனலைசிஸ் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.